சார் 108 சீட் இருந்தாலே விஜய் இப்போதைக்கு பதவி பிரமாணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாடி பேசப்பட்டது. ஆனா இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துமே ஏன் இது ஒரு மாதிரி இழுபறியிலே போயிட்டு இருக்கு? 108 சீட் இருந்தாலே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு எங்க பேசப்பட்டது? யார் பேசினா? இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானது. ஆளுநருடைய நடவடிக்கை ஏற்புடையதல்ல. பாஜக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி மூட்டை மூட்டை அவுத்து போட்டுற நீ பீலா மன்னனா அப்ப எல்லாம் பீலாவா அடங்கோயல இவள ரியாக்ஷனா கொடுத்துட்டு வர. கவர்னர் தனது அரசியலமைப்பு கடமையை நிறைவேற்ற வேண்டும் என கமல் வலியுறுத்தியுள்ளார். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அரசமைப்பு ரொம்ப தெளிவான வார்த்தையில பயன்படுத்துது. ஒரு ஆட்சி அமைந்த பிறகு ஒரு அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க வேண்டிய கடமை ஆளுநருக்கு வந்துருது நிறைய கேசஸ்ல. ஆனா அரசு அமைக்கிறதுல ஆளுநர்கிட்ட தான் அதிகாரமே இருக்கு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. இங்க ஆளுநர்கிட்ட தான் முக்கியமான ரோல் இருக்கு. அவர் என்ன சொல்றாங்க, டிஸ்கிரிஷன் அப்படின்னு ஆர்டிகல் 164 ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. ஆளுநருடைய விருப்புரிமை, டிஸ்கிரிஷன் அவருடைய விருப்புரிமை, நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு. ஐயா, கோடி பையில சட்டை தச்சு கொடுங்க, வேணா ஐயா தார்பாயில் தச்சு கொடுங்க. தார்பாய் என்ன, தகரத்தில் தச்சு கொடுங்கய்யா, நான் போட்டுட்டு வேலை செய்யறேன். ஐயா பேசுங்க ஐயா. 2-3 விதமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று, பிடி ஆச்சாரியா போன்றவர்கள் நீங்க கூட எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அதாவது கவர்னர் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காருன்னு. ஆனா கபில் சிபல் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, கவர்னர் 108 அழைப்பதை தவிர வேறு வழி கிடையாது. எனவே there are 2 opinions. அதை நான் ஒத்துக்கிறேன். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. 118 என்ற பெரும்பான்மை நம்பரை யாரும் காட்டாததே இதற்கு காரணம். பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுள்ள விஜயும் இன்னும் அந்த நம்பரை அடைய முடியவில்லை. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாலும் இன்னும் அவருக்கு 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. கோலி 65 சொன்னானே, 5 இங்க இருக்கு, மிச்சம் 60 எங்கன்னு கேட்டேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கூட்டணி ஆட்சி என்ற கடிதத்துடன் பெரும்பான்மை நம்பர் இல்லாமல் அவர் சென்றதால் கவர்னர் அனுமதி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. இந்த சூழலில் கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் ஆங்கில டிவி சேனலுக்கு இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். இப்போதே இந்த சிக்கல் முடிவுக்கு வந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் அரசு அமைக்க உரிமை கோரும் கட்சிக்கு போதுமான மெஜாரிட்டி ஆதரவு உள்ளது என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் இதை தாண்டி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். என்னிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோருபவர்கள் நிலையான நம்பரை அறிவிக்க வேண்டும். ஒருவேளை எதிர்க்கட்சிகள் இதேபோல் ஆட்சி அமைக்க உரிமை கோரி மெஜாரிட்டி நம்பருடன் வந்தாலும் நான் ஜனநாயக முறைப்படி இதே முடிவைதான் எடுப்பேன் என கேள்விக்கு கவர்னர் விளக்கமளித்தார்.